where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னை திருவான்மியூரில் ஏடிஎம்மில் நூதன முறையில் திருட முயற்சி. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தது காவல்துறை. தமிழகத்தில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்தது. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 71,600 ரூபாய்க்கு விற்பனை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் தொடரும் கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் 35.3 சென்டிமீட்டர் அதி கனமழை பதிவு. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நீலகிரியில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடல். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வானிலை ஆய்வு மையம் மூலம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் முழுமையாக நிரம்பியது பில்லூர் அணை. பவானி ஆற்றில் 18,000 கன அடி உபரி நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பில்லூர் அணைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே வெளியேற்றப்பட உள்ளது. எனவே பவானி ஆற்றங்கரையில் வசித்து வரும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடரும் கனமழை. கோவை, பொள்ளாச்சியில் உள்ள ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. பக்தர்கள் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிப்பு. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை வகுப்பது டெல்லியிலா, வாஷிங்டனிலா? சண்டை நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி. எந்த முறையில போர் நின்றது அதைத்தானே கேட்கிறோம். அதை சொல்லுங்களேன். இல்லைன்னா சொல்லிருங்க. இந்திய அரசனுடைய முடிவுகளை எல்லாம் வாஷிங்டன்ல தான் எடுப்பாங்க, அவருக்கு போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லுங்க. சென்னையில் 300க்கும் மேற்பட்டோர் பயணித்த துபாய் விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. தரையிறங்குவதில் சிக்கல் நேரிட்டதாக விமானி அளித்த புகாரில் காவல்துறை விசாரணை. மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரியில் நடைபெற்ற காகித விளக்கு திருவிழா. வானில் நட்சத்திரங்கள் போல மின்னி மிளர்ந்த விளக்குகள். பெருவில் களை கட்டிய கோமாளி தின கொண்டாட்டம். தலைநகர் லீமாவில் ஏராளமானோர் கோமாளி போன்று வேடமணிந்து பேரணி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.